அடி கதை கேளு கதை கேளு கலையுலக கர்ணனின் கதை கேளு. கேப்டன் கதை போல இனி இந்த புவியேழும் கிடையாதடி. கட்டுக்கதை இல்ல ஒட்டுக்கதை இல்ல கண்டு கேட்டு வந்தோம் ஒருவாறு. வைகை நதிக்கரை ஓரத்தில் அன்று வாழ்ந்து ஜெயித்தவர் வரலாறு. உண்மையில் அவர் உள்ளம் கள்ளமில்ல, தமிழகத்திற்கே அவர் செல்லப்பில்லை. அவர் மனதிற்கு அவரே முதலாளி. சனங்கள்லாம் சொன்னாங்க அவரோ கொடையாளி. அவரை தேடி தேடி வந்தவருக்கு ஓடி ஓடி உதவியே அவர் பாதம் புண்ணாச்சு. சட்டசபையில் அவர் கேட்ட கேள்வியெல்லாம் என்னாச்சு? பசி என்ற சொல்லை வேறெடுத்தார். தானம் பிரதானம்தான், நானும் கரிகாலன்தான், இவரே சிங்கம் என்றே பேரெடுத்தார். தெக்கத்து சீமைக்கு அவரே அதிகாரி. தென்பாண்டி மன்னன்தான் வந்தாரு உருமாறி. அவரை எண்ணிக்கொண்டு நெஞ்சில் சோகம் கொண்டு வாய்க்காலா போகுது வைகை நதி. இன்றைய தலைமுறையினருக்கு அவரை ஒரு நடிகனாகவும் அரசியல்வாதியாகவும் மட்டும்தான் தெரியும். விஜயராஜாக இருந்து விஜயகாந்தாக மாறிய கேப்டனின் கதையை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. மதுரை மாவட்டம் திருமங்குளத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் விஜயராஜ் என்கிற இந்த விஜயகாந்த். சிறு வயது முதலே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. படிப்பை நிறுத்திய பிறகு மதுரை கீரைத்துறையில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார். 1965 மதுரையில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மதுரையில் முன்னின்று நடத்தியவர். அப்பொழுதே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் குரல் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். பின்பு தனது நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பதென முடிவு செய்து சென்னைக்கு வந்தார். பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979 ஆண்டு எம்.ஏ. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடிகனாக தன் திரைப்பயணத்தை தொடங்கினார். விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். இவர் சினிமாவிற்காக கடந்து வந்த பாதை முள்பாதைதான். இவருடன் நடிக்க மறுத்த கதாநாயகிகள் ஏராளம். இவரை வைத்து படம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன இயக்குனர்கள் ஏராளம். இவரை வைத்து படம் தயாரிக்க மாட்டேன் என்று சொன்ன தயாரிப்பாளர்களும் ஏராளம். இவ்வளவு கஷ்டங்களை கடந்துதான் அவர் சினிமா உலகத்தில் ஜெயித்திருக்கிறார். ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு வில்லன் கதாபாத்திரத்திற்குத்தான் அதிக வாய்ப்புகள் வந்ததாம். ஆனால் நான் ஹீரோவாகத்தான் நடிக்க வந்தேன், ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று உறுதியாக இருந்தாராம். அப்பொழுது தொடங்கியது அவருக்கு சினிமாவில் ஏறுமுகம். பின்னர் வரிசையாக பல படங்களை வென்று குவித்தார். தனது சினிமா வளர்ச்சியை படிப்படியாக உயர்த்தி கொண்ட கேப்டன் 1979 ஆண்டு ஓம் சக்தி என்ற படமும் 1980 ஆண்டு நடித்த தூரத்து இடிமுழக்கம் என்ற படமும் அவருக்கு நல்ல நடிகன் பெயரை எடுத்து கொடுத்தது. 1981 ஆண்டு அவரின் சினிமா வாழ்க்கையில் மறக்க முடியாத வருடமாக அமைந்தது. எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்தில் இருந்துதான் அவர் ஒரு அதிரடி கதாநாயகனாக தமிழ் சினிமா உலகத்தில் வலம் வந்தார். மணக்கணக்கு, சிவப்பு மாலை, நீதி பிழைத்தது, பார்வையின் மறுபக்கம், ஆட்டோ ராஜா, சாட்சி, நாளை உனது நாள், 100வது நாள், ஊமை விழிகள் போன்ற வெற்றி படங்களில் நடித்து ஒரு முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்தார். விஜயகாந்த் வளரும் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த், கமலஹாசனின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இருவருமே தனக்கென்று ஒரு பெரும் ரசிகர் பட்டாளமே வைத்திருந்தார்கள். அதை உடைத்து தனக்கென்று அவர்களுக்கு நிகரான ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் விஜயகாந்த். ரசிகர்களை தவறான வழியில் வழிநடத்தாமல் அவர்களை வைத்து மக்கள் நல சேவைகளை செய்து ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றிய முதல் நடிகர் விஜயகாந்த் தான். இவருடைய தென்னிந்திய ரசிகர் மன்றம் என்ற விதைதான் இன்றைக்கு தேமுதிக எனும் விருட்சமாக இருக்கிறது. பின்னர் 1982 ஆண்டு தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என்று பெயர் மாற்றப்பட்டது. ரஜினி, கமல் கால்ஷீட் கிடைக்காத சிறு தயாரிப்பாளர்கள் அடுத்து நாடியது விஜயகாந்தை தான். வெற்றி தோல்வி என சரிபாதியாகவே அவருடைய சினிமா வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் மணிவண்ணன் தனது 100வது நாள் என்ற திரைப்படத்தின் மூலம் விஜயகாந்திற்கு மீண்டும் ஒரு பிரேக் கொடுத்தார். விஜயகாந்த் ஹீரோ என்று மட்டுமல்லாமல் தன்னுடைய கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் வலுவாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அப்படித்தான் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இயக்கிய ஊமை விழிகள் என்ற படத்தில் போலீஸ் அதிகாரியாக வருவார்.
அதன் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அடுத்தடுத்து இயக்கிய உழவன் மகன் மாபெரும் வெற்றி. இந்த காலகட்டத்தில்தான் அவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று அழைக்கப்பட்டார். அம்மன் கோயில் கிழக்காலே, வைதேகி காத்திருந்தால் போன்ற படங்கள் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தது. அதன் பிறகு RK செல்வமணி இயக்கத்தில் புலன் விசாரணை படமும் அதன் மேக்கிங்கும் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு புது ட்ரெண்டை செட் செய்தது. அதேபோல் இயக்குனர் RP உதயகுமார் இயக்கத்தில் வெளியான சின்ன கவுண்டர் பேரையும் புகழையும் சேர்த்தது. தமிழ் கதாநாயகர்களுக்கும் 100வது படத்திற்கும் ராசி இல்லை என்ற மூட நம்பிக்கையை உடைத்தெறிந்தவர் விஜயகாந்த். எம்ஜிஆரின் 100வது படம் ஒளிவிளக்கு மாபெரும் வெற்றி அடைந்தது. அதன் பிறகு ரஜினிகாந்தின் 100வது படம் ராகவேந்திரா, கமலின் 100வது படம் ராஜபார்வை மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை. ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் RK செல்வமணி இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன் 200 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. இந்த படத்திற்கு பிறகே அவருக்கு கேப்டன் என்ற பெயர் வந்தது. இதன் பிறகே அதிரடியான போலீஸ் வேடம் என்றால் அது விஜயகாந்துக்கு மட்டும்தான் செட் ஆகும் என்று நிலையை உருவாக்கினார். இதன் பிறகே மாநகர காவல், சேதுபதி IPS, ஹானஸ்ராஜ், சத்திரியன் தொட்டு வாஞ்சிநாதன், வல்லரசு, ரமணா வரை இவர் தொட்டதெல்லாம் ஹிட்டுதான். குறிப்பாக விக்ரமன் இயக்கத்தில் 2000ஆம் ஆண்டு வெளிவந்த வானத்தை போல திரைப்படம் இன்றும் அனைவரது ஃபீல் குட் மூவி பிளேலிஸ்டில் உள்ளது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984 மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். அவருடைய தலைமை பண்புக்கு எடுத்துக்காட்டாக 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்களை நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தவர். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். இந்த சம்பவம் அவர் தமிழக மக்கள் மீது வைத்திருந்த அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்துகிறது. இவர் தமிழக மக்களுக்காக தான் ஒரு நடிகராக இருக்கும்போதே செய்த போராட்டங்கள் ஏராளம். 1965ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலேயே விஜயகாந்த் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளை ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். 1986ஆம் ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989களில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்தும் வந்தார். ஈழத்தமிழர்களின் உணர்வை உணர்ந்தவராக ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார். பின்னாள்களில் அவரின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 12இல் தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தனர். 2002இல் ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்கத் தொடங்கின. அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன. அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காகவும் காரணத்துக்காகவும் காத்து கொண்டிருந்தார் விஜயகாந்த். கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடிக்கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நடந்த திருமண விழாவில் ராமதாஸையும் அவரின் மகன் அன்புமணி ராமதாஸையும் விஜயகாந்த் விமர்சிக்க, பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் விமர்சிக்க, ராமதாஸ் விஜயகாந்த் மோதல் பாமக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் என விரிவடைய தொடங்கியது. பல இடங்களில் விஜயகாந்தின் மன்ற கொடிகள் வெட்டி சாய்க்கப்பட மன்ற நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்பட்டனர். விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்துக்கு ராமதாஸால் சிக்கல் ஏற்பட்டது. விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. கண்கள் சிவக்க வெகுண்டெழுந்தார் நடிகர் விஜயகாந்த்.
ஊர் ஊராக சென்று தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதின. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டத் தொடங்கினார் விஜயகாந்த். அதே நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் பறந்தது. இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர். பாமகவின் கோட்டையான விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்றுத்தந்தார். அதைத் தொடர்ந்து 2009இல் நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். இந்த தேர்தலில் 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ரிஷிவந்தயம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி முதன்முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததும் நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டது. அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. இதன் பிறகான விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை மெல்ல சரியத் தொடங்கியது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். ஆனால் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிகவுக்கு போட்டியிட்ட 104 தொகுதியிலும் படுதோல்வி அடைந்தது. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் படுதோல்வி அடைந்தது. தனித்து போட்டியிட்ட போது 8.4%, 10% இருந்த தேமுதிகவின் வாக்கு வங்கி கூட்டணிக்கு சென்ற பின்னர் 7.9%, 6.1% என குறைந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் 2.4% சரிந்தது. நிர்வாகிகள் பலர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சென்றனர். போதாக்குறைக்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் மோசமடைந்தது. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் இந்த தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிடவில்லை. அவரின் மனைவியும் கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார். என்னதான் சமூக வலைதளங்களிலும் மக்கள் மத்தியிலும் அவர் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் செய்த நல்ல காரியங்களை அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989இல் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய்ப்பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபம், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை அள்ளி கொடுத்தவர். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்களை வழங்கியவர். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். இதுபோன்று எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அதே வேளையில் சட்டமன்றத்தில் கடுமையாக நடந்து கொண்டதும், வேட்பாளரை அடித்து மனைவி மைத்துனர் ஆதிக்கத்தில் கட்சியை விட்டதும் இவர் மீது சமூகம் வைத்த விமர்சனங்கள். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே
இன்றளவும் வாழ்ந்து மறைந்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத இதயங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.